இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அந்த குற்றச்சாட்டு வழங்குகிற போதே இதில் முறையான விசாரணை இல்லை, தொடர் விசாரணை வேண்டும் என்று கேட்டு மனு போட்டோம். நம்முடைய பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்துடைய 173 உபப்பிரிவு 8 பிரகாரம் தொடர் விசாரணை கேட்க முடியும். ஆனால் இந்த வழக்கிலே அந்த மனுவை போட்டும் கூட போட்ட அன்றைக்கே தள்ளுபடி செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கிலே திறம்பட வாதாடினார் நம்முடைய வழக்கறிஞர் பாண்டியன் அவர்கள். இதில் பல குறைகள், அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் பல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை எல்லாம் களைந்து விசாரித்தார்கள். இந்த வழக்கில் பல ஆசிரியர் பெருமக்களே பிறர் சாட்சியாக மாறினார்கள். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பல வழக்குகள், கோகுல்ராஜ் வழக்காகட்டும், கௌசல்யா வழக்காகட்டும், தமிழ்மாறன் வழக்காகட்டும், பல வழக்குகளில் அப்படிதான் அதிகாரப்பூர்வமான சாட்சிகளை பிறந்து போவார்கள். அப்படியெல்லாம் பிறந்து போயிருந்தாலும் கூட இந்த வழக்கிலே இறுதியாக இன்றைக்கு இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்ட பின்னால் தீர்ப்புக்காக போடப்பட்டது. அப்படி தீர்ப்பிலே மொத்தம் 35 பேரில் 3 பேர் இறந்து விட்டார்கள். 4 பேர் இறந்து விட்டார்கள். 4 பேர் போக மீதி இருக்கிறவர்களில் A1 பழனிசாமி கவுண்டர், A4 இருந்த சக்திவேல், A6 சண்முகம், A7 வெள்ளிங்கிரி, A9 துரைசாமி, A26 சீதாலட்சுமி சண்முகத்தின் மனைவி, இவர்கள் மட்டும்தான் நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்மானித்து அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 147 அன்லாஃபுல் அசம்பிளி, 341 சட்டவிரோதமாக ஒருவரை தடுத்திருத்தல், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் இவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, ஒருவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்தது என்கின்ற வகையிலும், அது மட்டுமல்ல அவர்களை சமூக ரீதியாக பகிஷ்கரித்தது என்ற ஒரு 4 பிரிவின் கீழ் மட்டும்தான் நம்முடைய விசாரணை நீதிமன்றம் இவர்களை எல்லாம் குற்றவாளிகள் என்று தண்டித்து மற்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்துவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டிருப்பவர்கள் மீது இந்த 147 கீழ் இந்திய 2 ஆண்டுகள் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும், 341 பிரிவின் கீழ் 1 மாதம் தண்டனையும், அதே போல் இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பிரிவு 3 உபப்பிரிவு 1ZE என்படி 2 ஆண்டுகள் மற்றும் 5000 ரூபாய் அபராதமும், பிரிவு 3 உபப்பிரிவு 2C கீழ் அவர்களுக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். இந்த தண்டனை பற்றி எப்பொழுதுமே ஒருவர் குற்றவாளி என்று தீர்மானித்த பின்னால் அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையை பற்றி வழக்கறிஞர்கிட்ட கேட்க வேண்டும். அந்த அடிப்படையிலே குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பிலும், அதே போல் சிறப்பு வழக்கறிஞர் பற்றியிலும், அதே போல் நானும் பாப்பாளுக்காக வாதாடினோம். இது போன்ற குற்றங்கள் எல்லாம் ஒரு கொடிய குற்றங்கள், காரணம் சாதிய குற்றங்கள். சாதி என்பது சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடைக்கல். இந்த சாதி வன்முறையால் தான் சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது. ஆகவே பட்டியலிடத்துக்காரர்களுடைய இன்றைக்கு சாதியை ஒழித்து, தீண்டாமையை ஒழித்து சமப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. ஆகவே இது போன்ற வழக்குகளிலே ஏதோ திடீரென்று நடந்திருக்கிற ஒன்றல்ல. பாப்பால் ஏறக்குறைய 8 ஆண்டு காலமாய் பந்தாடப்பட்டவர். அவருக்கு குடிப்பெரு வீடு கூட கிடையாது, குடிப்பெரு இல்லை. அப்பேற்பட்டவரை 8 ஆண்டுகள் ஓட ஓட விரட்டியது மட்டுமல்லாமல் தான் அரசு ஊழியராக இருந்து கொண்டு தன்னுடைய பணியை செய்ய விடாமல் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டிருக்கிற இந்த வழக்கில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பு ஒரு புறத்திலே நாங்கள் எதிர்பார்த்தபடி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய பல பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்படாவிட்டாலும் கூட இந்த தீர்ப்பு ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது. என்று கேட்டால், திருப்பூர் மாவட்டத்திலே நடக்கிற சமூக கொடுமைகள், அடக்குமுறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இதுதான் முதல் முறையாக ஈரோடு மாவட்ட, திருப்பூர் மாவட்டத்திலே தண்டிக்கப்பட்ட வழக்காக இருக்கிறது. அந்த வகையிலே நான் இந்த வழக்கை திறம்பட நடத்திய வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களை பாராட்டுகின்றேன். நீதிமன்றத்தை நான் பாராட்டுகின்றேன். என்று கேட்டால், இந்த அளவுக்காவது அவர் தண்டனை கொடுத்திருக்கின்றார். ஆனால் பாப்பாலை பொறுத்தவரையிலும், அந்த அமைப்பை பொறுத்தவரையிலும் நாங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவும் உரிய பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்படும் என்பதற்காகவும் மேல்முறையீடு செய்ய இருக்கின்றோம். என்று கேட்டால், இந்த சட்டத்துடைய அடிப்படையை, ஆன்மாவை என்றைக்கு சமூகம் புரிந்து கொள்கிறதோ அப்பொழுதுதான் சமத்துவம் சாத்தியமாகும். ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர் தன் கடமை ஆற்ற முடியாமல் அவரை சாதியை இழிவுபடுத்தி அவரை அலக்கழித்ததும், அவரை கேவலப்படுத்தியதும், வன்கொடுமைக்குள்ளாக்கியதும் சாதாரண ஒரு செயல் அல்ல. 2000 ஆண்டு காலமாய் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு சொல்லக்கூடிய ஒரு தீண்டாமை கொடுமையை அரசியல் சாசனத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அற்புதமாக அதை முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை. ஒவ்வொரு சட்டத்திலேயும் போராடித்தான் சட்டத்தை பெறுகிறோம். ஆனால் சட்டம் அமலுக்கு வரும் என்று சொன்னால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பாப்பாலுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தீண்டாமை ஒழிப்பு